ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் சூப்பரான எங்கிட்ட இலங்கையின் ரோஸ் பான் தான் செய்ய போகிறோம். ஏன்னா தம்பி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரோஸ் பானை பிடிக்காதாக்கள் யாருமே இருக்க மாட்டீங்க, அப்படி இருக்கும். அதுவும் நல்ல சுட சுட வாங்கி அதை தேத்தனியில் தொட்டு சாப்பிட வேறு லெவலாக தான் இருக்குது. சம்பளோட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், முட்டை பொரிச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், குழம்போட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். ரோஸ் பான், சூப்பரான ரோஸ் பான். அச்சிப்பான் நல்லா இருக்கும், ரோஸ் பான் நல்லா தான் இருக்கும். அதை எப்படி செய்ய போறோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சூப்பர் சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நாங்க கடகடன்னு சுவையான ரோஸ் பான் செய்யலாம். இலங்கையின் ரோஸ் பானுக்கு இப்போ குழைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மா எடுத்திருக்கேன், இது பாருங்க ஆல் பர்பஸ்ஃபுல்லா அரிச்சு தான் எடுத்திருக்கிறேன். 1 கிலோ எடுத்திருக்கிறேன். சரிங்களா? இதை நாங்கள் இந்த மாதிரி ரவுண்டு கட்டிக்கிடுவோம். இப்படி தான் பேக்கரியில எல்லாம் குழப்பினேன் தம்பி. சரியா? இதில் சீனி சேர்க்கிறேன் 3 டேபிள் ஸ்பூன். ஆனால் இதுக்கு இன்னும் வேலை இருக்கு. சரியா? இதோட உப்பு சேர்க்கிறேன் தேவையான அளவுக்கு. போதுமே? ஈஸ்ட் சேர்க்கிறேன் இதோட 3 கரண்டி. 1 2 3. ஏனி இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். சரியா? இப்படி ரவுண்ட் ஆக்கி விட்டுட்டு தண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி, இளம் சுடு தண்ணி. இப்படி கை வச்சோடு இப்படி கணக்காக எங்களுக்கு பொறுக்கிற அளவுக்கு. இப்படி வச்சோன்னா ஐயோ அம்மாண்டு இப்படி சூடு எடுக்கிற அளவுக்கு இல்லை, கணக்கான பொறுக்கிற அளவுக்கு. சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பார்த்து குழச்செடுக்க வேண்டிய. எனக்கு தண்ணி இவ்வளவுதான் அளவுண்டு எனக்கு சொல்ல தெரியாது. சரியா? இப்போ பாருங்க, இந்த மாதிரி குழச்செடுத்தாச்சு. இனி இதுக்கு தேங்காய் எண்ணெயும் விட்டு குழைக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே விடணும், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி. இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்க்கலாம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறோம். எடுத்து ஒரு அப்படி குழச்சி விட்டுட்டு திருப்பியும் சேர்க்க போகிறேன். பாருங்க என்ன இருக்கா. 2 தடவை சேர்க்கலாம். ஒரு அடியாக விட்டும் குழைக்கலாம் நீங்கள். நான் 2 தரம் விட்டு விட்டு இப்படி குழைக்கிறேன். சரியா? இனி இதை நல்லா குழைச்செடுப்பேன். பாருங்க, இந்த மாதிரி 2 கையாலே நல்லா குழைச்சி விடணும். கையெல்லாம் நல்லா கழுவிட்டு தான் குழைக்கிறேன் அம்மா. இப்போ பாருங்க, நல்லா குழைச்செடுத்தாச்சு இந்த மாதிரி. பார்த்தீங்களா நண்பர்களே? இங்கே பாருங்க எப்படி சாஃப்டாக குழைச்சிருக்கேன்னு. இனி இதை நாங்கள் 1 மணித்தியாலம் வைக்கணும். இப்படி அதுக்கு முதல் இந்த கிண்ணத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் பூசி விடுவோம். ஏன்னா இந்த மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கு பிறகு இந்த மாவுக்கு மேலாலேயும் அந்த கையை அப்படியே இப்படி பிரட்டி விட்டுட்டு, சரியா, உள்ள வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் பிரட்டி விடுவோம். காஞ்சிடும் சில வேளை. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி வடிவாக பிரட்டி விட்டாச்சு. இனி இதை மூடி ஒரு 1 மணித்தியாலம் அப்படியே வைக்கணும். அப்போ தான் இந்த நல்லா பொங்கி ஆக்டிவேட் ஆகி வரும். சரியா? அப்போ 1 மணித்தியாலம் இப்படி ஓரமாக இருக்கட்டும். தேத்தண்ணியை குடிச்சா தான் எங்களுக்கு வேலை ஓடுமே நம்பி. மாவை குழச்சி வச்சாச்சு நண்பர்களே. அது ஊறிக்கொண்டு இருக்குது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக சுட சுட ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மா நல்லா பொங்கி வந்துட்டீங்க. பாருங்க பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்குன்னு. அப்படியே பொங்கி அந்த உள்ளுக்கு அமர்த்து பட்டுட்டேன். பார்த்தீங்களா? அதுக்கு நாங்கள் சைட்டில் எண்ணெய்கள் போட்டு விட்டோம்னா அப்படி ஒட்டாமல் வரும். இனி இதில் எடுத்து ஒரு குழச்சி விட்டுட்டு நாங்கள் இதை வெட்டுவோம். இப்படி வெட்டி எடுப்போம். இப்படி அதுக்கு பிறகு பார்த்தீங்களா ஜனனின், வாட் இஸ் திஸ்? பிரெட். இப்படி நான் இது அடுப்புலையும் வச்சு செய்து பார்க்க போகிறேன்.
அவன்லேயும் வச்சு செய்ய போகிறோம். ஒன்று வந்து சின்ன சின்ன ட்ரே, எங்களோட குட்டி ட்ரே இருக்குல்ல, எடுத்துட்டு வரணும். அதுலேயும் செஞ்சு பார்க்க போகிறோம். அது இப்போ இல்லை, இப்போதைக்கு முதல்ல எல்லாம் குழச்சி வச்சுட்டு அதே மடுப்போமா. இப்போ பாருங்க இந்த மாதிரி குழச்சாச்சா, பிரிச்சாச்சா வட்டி இனி எடுக்க வேண்டியான்னு அப்படி இருக்கட்டும். இதில் ஒன்று வந்து நான் அந்த என்னண்டு சின்ன அடுப்பில், சின்ன ட்ரெயில் அடுப்பில் வைக்கிறதுக்கு சரியா, இப்படி சின்ன நடக்க போகிறேன். இங்கே பாருங்க ட்ரே இது. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விடுவோம், பிரட்டி விடுவோம் வடிவா. ஃபைனலாக நண்பர்களே இந்த ப்ரஷ் எடுத்தாச்சு. என்ன தம்பி வடிவா இந்த மாதிரி எண்ணெயை பிரட்டி விட்டுட்டு இங்கே பாருங்க நாங்கள் குழச்சி வச்சுருக்கோம் தானே, இப்போ வெட்டி வச்சுருக்கோம் தானேம்மா, அதை இந்த மாதிரி இப்படி உருண்டையா பார்த்தீங்களா, இப்படி இதில் வைப்போம். இப்படி நல்ல வடிவா இப்போ பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாச்சு. இது வந்து நான் அடுப்பில் வைக்கிறதுக்காக குட்டியாக எடுத்துருக்கேன். நீங்கள் நெருத்து கூட எடுக்கலாம் நண்பர்களே, ஒரு திராசு இருந்தால் கணக்காக நீங்கள் ஒரு அளவுகளில் கூட எடுக்கலாம். பேணி இதுக்கு எல்லாத்துக்கும் மேலால் தேங்காய் எண்ணெய் இப்படி நல்ல வடிவா எல்லாத்துக்கும் இப்படி பூசிடுவோம் தேங்காய் எண்ணெய். ஓய் என்னம்மா என்ன செய்றீங்க ஜெனலின், என்ன செய்றீங்க ஜெனலின்? நோட்டி நண்பர்களே, சரியான நோட்டி. ஆ சொல்லப்படியா என்ன செய்றீங்க? ஸ்கூன் விளையாடுறீங்களா? ஸ்பூன் என்று சொல்லணும், ஸ்கூன் இல்லை. சரிங்களா, இந்த மாதிரி நல்ல வடிவா எண்ணெய் பூசி விட்டாச்சு. ஏனி இது வந்து இப்படியே ஒரு அரை மணித்தியாலம் இருக்கட்டுக்க சரியா. அதுக்கு பிறகு நாங்கள் ரெடி பண்ணுவோம். அரை மணித்தியாலத்துக்கு பிறகு பார்ப்போம். இப்போ பாருங்க அரை மணித்தியாலமா எப்படி நல்லா ஊர் வந்திருக்கு பார்த்தீங்களா, எப்படி சூப்பராக ஊறி வந்திருக்கு. இதில் வந்து நான் ஒன்றில் அவனில் வைக்க போகிறேன், இது வந்து அடுப்பில் வச்சு பார்க்க போகிறேன் எப்படி வருதுன்னு சரியா. ரெண்டுலேயும் செய்யத்தானே வேணும், அவன் இல்லாதாக்கள் அடுப்பில் செய்யல வேணும். இப்போ ட்ரேக்கு கொஞ்சமாக எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மடிவாக எல்லா பக்கமும் இப்படி ஊசிக்குவேன். இந்த ட்ரே தான் நான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட அந்த பான் பேக் பண்ணுற ட்ரே அந்த நீட்டாக இருக்கும், அது இருந்துச்சுன்னா கூட எடுக்கலாம். என்கிட்ட இருந்தது, அது நாங்கள் கரல் பிடிச்சி எரிஞ்சிட்டோமே என்ன செய்யாமலே. இந்த 2 வாங்கின ஞாபகம் இருக்கா. இனி இந்த ட்ரேக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மா தூவி விடுறேன், அப்போ இந்த கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அதுக்காகத்தான் இந்த எண்ணெய் பூசி இடங்கள்ல எல்லாம் இப்படி வடிவாக போட்டுட்டு இப்படி எடுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க ட்ரே ரெடி. இங்கே எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நாங்கள் இங்கே குழச்சி வச்சுருக்க மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் பூசி விட்டுட்டு இப்படி கையாலே தேய்க்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சப்பாத்தி கட்டையால் கூட தேய்ச்சி எடுக்கலாம். நான் கையால் தேய்ச்சி எடுக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு எப்படி மடிக்கணும். இந்த ரோஸ் பான் ஷேப் வருதில்ல, என்னடா ஓ வருதா இல்லையா சொல்லு. வரும் ஆனால் வராது என்ன. அதுக்கு பிறகு இதை எடுத்து நாங்கள் இதில் இப்படி எண்ணெய் பூசணும். மற்றதை வைக்க இப்படி வச்சிருக்கு ட்ரே, இப்படி வைக்க போகிறோம் இருக்குல்ல, இந்த இப்படி சரியா. இப்படி ஒன்றொண்டா அடுக்க போறீங்க அப்படிதானே. விளங்கிட்டா? இப்போதான் நண்பர்களே என் மகனுக்கு விளங்கி இருக்கு. இப்போ பாருங்க அடுத்தது அப்பதான் அந்த நேரா வருமோ. அப்ப சின்னனும் அப்படியா செய்யுது? சின்னனும் அப்படித்தான், நான் காட்டுறேன் பாரு. யாருக்கிட்ட பானை பற்றி சொல்றீங்க? அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்படி மடிச்சிட்டு சரியா. இதுலேயும் மேலால் இப்படி எண்ணெயை பூசி விட்டுட்டு
எண்ணெய் தான் கொஞ்சம் பூசணும், இல்லாட்டிக்கு நீங்கள் பட்டர் பூசுறண்டாலும் பூசலாம். 2 பக்கம் இப்படி போடும் பார்த்தீங்களா. இதை இதுக்கு மேலால் எண்ணெய் போட்டால் தான் எங்களுக்கு எடுக்க அந்த ஒட்டுப்படாமல் வரும். இப்போ பார்த்தீங்களா இப்படி வச்சு போட்டு நாங்கள் இப்படி இல்லாட்டிக்கு இப்படி விழுதுதானே, அதுக்காகத்தான் நான் இப்படி வச்சுருக்கிறேன். சரியா செஞ்சு பேருந்து எல்லாத்தையும் வச்சு போட்டு நிமித்தலாம். முதல் பெருசுகளை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு சின்ன செய்து காட்டுறேன்னா. இப்போ பாருங்க இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு அடிக்கடி ஓடி போகிறதே சரி. இனி பாருங்க மேலால் எண்ணெய் பூசி விடுவோம். இந்த மாதிரி சரியா. இதுதான் எப்படி வரப்போகுதுரியா பார்ப்போம். சக்ஸஸாக வரும். குட்டி ரயில வச்சிருக்கேன்னு இப்போ பாருங்க நண்பர்களே, எண்ணெய் பூசி விட்டாச்சு. இனி திருப்பி இதை மூடி ஒரு 3/4 மணி நேரம் மட்டும் இருக்கணும். சரியா. இது பெரிய டாஸ்க் தான். பெரிய டாஸ்க் தான். ஓகே இப்படி இருக்கட்டுமா. இனி வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பிறகு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்கண்டு. அப்படியே பொங்கி விழுந்துட்டு கீழே இங்கே இந்த பக்கம் மேலால் எண்ணெய் லைட்டாக பூசி விடுவோம். இதுக்கும் பூசி விடுவோம். அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். நீ அவனில் வைப்பேன். தள்ளிடுங்க சுடும். வச்சுட்டு 200 டெம்பரேச்சர் வைக்கிறேன். 200 டைம் வந்து ஒரு 45 நிமிஷம் வைக்கிறேன். இப்போ அவனில் வச்சது அதில் அவியட்டுக்கும். இங்கே பாருங்க ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற குட்டி குட்டி ரோஸ் பான் இதையும் வைப்போம். எப்படி வருதுன்னு பார்ப்பேன் நண்பர்களையா. அவனில் இல்லாமல் அடுப்பில். ஆனால் இது கொஞ்சம் லேட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஆக தூண்டி வைக்கல கணக்காக வச்சிருக்கிறேன்னா. ஓகே இப்போ ரெடி ஆனோன்னா பார்ப்போம் ரோஸ் பான் எப்படி வருதுன்னு. ஓகே நண்பர்களே, நாங்கள் அந்தோனியனை பார்த்துட்டு ஓடி வந்துட்டோம். மேல் சொல்லுங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கோயில் பூட்ட போது அறக்கு பிறகு ஓடினோமா, பூட்டை இல்லை டக்குன்னு அவரை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ பான் ரெடி ஆகிட்டு எடுப்போம் வாங்க. ரோஸ் பான் பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்படி கலரை பார்த்தீங்களா. இங்கே பாருங்க அடுப்பில் வச்சது பாருங்க. இது கொஞ்சம் கலர் மாறணும், லைட்டாக மாறட்டுக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் எடுப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இது அவிச்ச பான். இது நாங்கள் அவிச்ச பான்னு சொல்லுவோம். ஏன்னா இது வாட்டி எடுத்தா தான் ரோஸ் பான். ஒன்றா பிரித்து போட்டு அதை அவனில் வச்சு வாட்டணும். இது நீங்கள் குக்கரில் வைக்கிறது அடுப்பில் கூட நீங்கள் தோசைக்கல்ல வாட்டி எடுக்கலாம். இப்போ வாங்க எடுப்போம்ப்பா. நீட்டு திருப்பி விடுறீங்களா இருக்கு. அப்படியே திருப்பி போடணும் இதில். உடைச்சிட்டேன் பானை. இந்த பானை முருகினா அப்படித்தான். வாவ் நண்பர்களே, அப்படியே பேக்கரி வாசம் வருது. திருப்பி விடுங்க. திருப்பி போட்டு தான் ஒன்று எடுக்கணும். பார்த்தீங்களா பாருங்க எப்படி வருது. இதுதான் நண்பர்களே அவிச்ச பானன்னு சொல்லுவோம் நாங்கள். ஓ சுடுது நண்பர்களே. கொஞ்சம் ஆறணுமோ? இல்லை இல்லை சரி எடுங்க. கொஞ்சம் ஆற விட்டு கொஞ்சம் ஆற விட்டு எடுக்கலாம். பார்த்தீங்களா இது அவிச்ச பான்னு சொல்லுவோம். இதை நாங்கள் ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணால் தான் ரோஸ்ட் பான். அப்படி பார்த்தீங்களா வடிய மட்டும் போகும். அப்படி சுடு கொஞ்சம் ஆற வச்சிருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க எப்படி வருதுன்னுங்கிற அவிச்ச பான். இதை நாங்கள் அவிச்ச பான்னு சொல்லுவோம் நண்பர்களே. இதை வாட்டிட்டோம்னு சொன்னால் ரோஸ் பான். பஞ்சு மாதிரி வருது பாருங்க. பார்த்தீங்களா இங்கே பாருங்க நண்பர்களே. எங்களோட குட்டி ரேண்டபடியாக நல்ல கணக்காக வந்திருக்கு ரோஸ் பான். இப்படியும் இதை விட குட்டியாக ரோஸ் பானும் விற்குது. அதை எனக்கு நாங்கள் தெரிஞ்சு காட்டுறோம் பாருங்களா. இது பாருங்க நாங்கள் குக்கரில் வச்சது.
அது பரவாயில்ல. குக்கர்ல வச்ச உடனே கூட இதாண்டிட்டு நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து நாங்க தானே அப்படியே விட்டுட்டு அது ஹீட் கூடிச்சு. இதான் எரிஞ்ச பானம்னு சொல்றேன். எரியே இல்லை. அதான் சுரண்டல் எரிஞ்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கு. எரிஞ்சு பாருங்க நாங்க சாப்பிடுவோம். இதை விட எரிஞ்சுமா இதை விட எரிஞ்சு பேக்கரியில் நீங்க எடுங்க பாப்போம். தணல் கூடுனா பேக்கரியில் எரிஞ்சு அது வந்து நாங்க கோயிலுக்கு போற அவசரத்துல பிரியுங்க சுடுதான் சுடுதுன்னா அந்த கறி விரண்டுட்டு மேல பாத்தீங்களா குட்டி குட்டி ரோஸ்பா. கொஞ்சம் என்னட்ட இந்த பெரிய ரே இல்ல நண்பர்களே, இல்லாட்டிக்கு நல்ல பெரிய ரேன்னா நான் படிவ வச்சு அந்த பான் ரேண்டா முதல் இருந்தது என்று அது எங்கேயோ தெரியாது நண்பர்களே. மார்புக்குள்ள வச்சுட்டு வீடு மாதிரி வரைக்கல. இங்க பாருங்க இப்படி எடுக்கும் பாத்தீங்களா நண்பர்களே, இது அடுப்புல வச்சது. அவன் இல்லாத ஆட்களுக்காக நான் இது செஞ்சு காட்டியிருக்கிறேன். நீங்க அவன் இல்லாத செய்யுங்க சரியா. இப்ப பாருங்க நாங்க இதை நீ பாட்டி எடுக்க போறேன். இப்படி வச்சுட்டு இன்னொன்று வைக்கலாமா அப்படிங்க. பேன்ல வச்சு பாட்டி எடுக்கிறோம். சரி இப்படி அவன் இல்லாதாக்கள் பேன்ல வச்சு பாட்டி எடுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷமா. டெம்பரேச்சர் 200. இப்போ அங்கால பார்த்தீங்கன்னா அவனில் வாட்டுப்படுது. இதில் வந்து சம்பல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து தேங்காய் பூ திருவி எடுத்துருக்கிறேன். கரல் இல்லாமல் நடு தேங்காய் பூவா. இதோட பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக வெட்டி இருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்கிறேன். தனி மிளகாத்தூள் இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். இதோட உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட தேசிக்காய் இருந்துச்சுன்னா தேசிக்காய் புளியும் விடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி நல்லா கலந்துடுவோம். சூப்பராக இருக்கும் இந்த சாம்பல். நீங்கள் இப்படி அவசர சாம்பல் செஞ்சு பாருங்க சரியா. வெங்காயம் எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் கடிபடியாக சூப்பர் டேஸ்டாக இருக்கு நண்பர்களே. நல்லா கலந்து விடுவோம் கையால. கையெல்லாம் கழுவிட்டு தான். ஓகே டேஸ்ட் பாப்போமா. சூப்பரா இருக்கு. சம்பல் ரெடி. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பான் ரோஸ்ட் ஆனா சரி. ஓகே நண்பர்களே, இப்போ நாங்க எடுப்போம் ரோஸ்ட் பான். பாருங்க பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. ரோஸ்ட் பான் சரிங்களா நண்பர்களே, இதுதான் ரோஸ்ட் பான். என்ன ஒரு கவலை எனக்கு பான் பேக் எப்படி எப்படி இதெல்லாம் பிச்சா போட்டுட்டோம் நண்பர்களே. பாருங்க இதுதான் சூப்பராக வரும் நல்ல டிசைனா பார்த்தீங்களா. மூன்று தான் வைக்கலாம் என்ன தம்பி, கூட வைக்கலாம் வச்சது. பாட்டு போடட்டுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் பானை எல்லாம் ரெடி ஆகிட்டு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பானை பிச்சும் சம்பளை தொட்டும் சாப்பிடலாம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி குட்டி ரோஸ் பானை. இது வந்து நான் அடுப்பில் வச்சு பார்த்தேன்னா நல்லா தான் வந்துருந்துச்சு. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் அவசரத்தில் பார்த்தீங்கன்னா அடுப்பை கொஞ்சம் தூண்டி விட்டேன்னா அடியில் லைட்டாக அந்த அடி பிடிச்சிட்டு. ஆனால் பரவாயில்ல நல்லா இருந்து அரைவாசி நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ இந்த ரோஸ் பானை என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாக வெட்டிட்டேன். இந்த மாதிரி வெட்டிட்டு அதுக்கு பிறகு நடுவாலையும் இந்த மாதிரி வெட்டணும். இப்படி வெட்டி போட்டு நாங்கள் ஜாம் இல்லாட்டிக்கு பட்டர் பூசி கூட சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா ரோஸ் பானுக்கு இந்த மாதிரி வெட்டி போட்டு நாங்கள் இங்கே சம்பல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தானே, அந்த சம்பலை இந்த மாதிரி நடுவுக்குள்ளே வைக்கணும். எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்படி சாப்பிட்டா உண்மைக்கு செம்மையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. இதே மாதிரி எல்லா ரோஸ் பானையும் நான் வெட்டி போட்டு இந்த மாதிரி ரெண்டாக வெட்டிட்டு நடுவுக்குள்ளே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க சம்பலை வச்சு அப்படியே மூடி எடுக்க போகிறேன். இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். பார்த்தீங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெலிபன்லாம் விற்கிது தெரியுமா. அப்படி செஞ்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ரோஸ் பானை கடையில் வேண்டி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா தான் இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி நான் சாப்பிட போகிறேன். நான் பிளேட்டை கொண்டு வந்துட்டு எனக்கு என்ன சரியான பசி, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து செம்ம பசி. இப்போ எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. எங்கிட்ட சுவையான இலங்கையின் ரோஸ் பான் பார்த்தீங்களா, சம்பலோட எப்படி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரோஸ் பான் ரெடி. ரோஸ் பான் சம்பல் பார்த்தீங்களா, டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் நண்பர்களே. இதை பானை பிச்சு பிச்சு நாங்கள் சாப்பிடலாம் சம்பளை தொட்டும். ஆனால் இப்படி சாப்பிட்றதுல தனி சுவை. போங்கடாங்க செம்மையா இருக்கும். அப்படி இருக்கும். ரோஸ் பான் மொறு மொறுன்னு இருக்கு நண்பர்களே. சும்மாவே இந்த ரோஸ் பானை தேர்தலில் தொட்டு சாப்பிட செம்மையா இருக்கும். வெங்காயம் பச்சை நான் கழிவுல அப்படி இருக்கு. உண்மைக்கு நண்பர்களே செம்மையா இருக்கு, வேற லெவலா இருக்கு. 2 ஜீவன் பசியில இருக்கு, சாப்பிட போறோம். ஏன்னா அந்த நேரம் பார்த்துட்டு நல்லா லேட் ஆகிட்டு செம்மையா இருக்கு. கண்டிப்பா நீங்க இதை மாதிரி செஞ்சு பாருங்க. அவன் இல்லாடிக்கு நீங்க குக்கர்ல செஞ்சு பாருங்க. ஆனா என்ன சொல்லுங்க, குக்கர்ல செய்யறதுக்கு அந்த ட்ரே கொஞ்சம் பெருசா இருக்கும். நான் குட்டி ட்ரேல வச்சு செய்து காட்டினா செம்மையா தான் வந்துருந்துச்சு. அடுப்பு தனிச்சே வையுங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து டக்குனு கூட்டி விட்டேன்னா அது அடியில கொஞ்சம் லைட்டா எரிஞ்சிட்டு வேற லெவலா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா.